ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேடி மங்கை. இன்றைக்கி குருமா ஸ்டைலில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைத்தண்டையும் கடலப்பருப்பையும் கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி அதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா இஞ்சி, பூண்டு, ஆனியன், தக்காளி. இஞ்சி பூண்டை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற வறுவல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடலாம். வதக்கும் போது இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போன உடனே தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போதே இப்போ கூட்டுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு இதை நம்ம சேர்த்து மறுபடியும் அதை நல்லா நம்ம வதக்கலாம். வதக்கி முடித்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, வாழைத்தண்டு, அதை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 பீஸ் தேங்காய் பெரிய சைஸ் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க கொதிக்க என்னாகும் அப்படின்னா நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். கூட்டு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல கொத்தமல்லியை எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான சாதத்துக்கு ஆப்டான ஒரு வாழைத்தண்டு கூட்டு குருமா ஸ்டைலில் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். குருமா ஸ்டைலில் வாழைத்தண்டு கூட்டு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.